தோழர்களே வணக்கம். எனது பெயர் முருகேசன். புதுக்கோட்டை மாவட்டம் செம்மலாவட்டி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து கிராம நிர்வாக பணிபுரிந்து பணி நேரம் போக மீதி நேரத்தில் இந்த இயற்கை முறையில் விவசாயம் செய்வது எப்படி என்று தோழர் நண்பர் சிவராமன் அவர்கள் காட்டிய வழியின்படி ஐயா நம்மாழ்வாரின் வழிகாட்டுதலின்படியும் செஞ்சு இப்போது இந்த நெல் நடவு மாப்பிள்ளை சம்பா. இதோடைய காலம் 6 மாதம். இது ஒற்றை நாற்று முறையில் நடவு செஞ்சு நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. இதில் 2ஆம் நடவுக்கு 1/2 கிலோ நெல் விதைகள் விதை நேர்த்தி செஞ்சு அதை நாற்றங்காலில் நாற்றுப்பாதி அதை மொத்தம் 15 முடிகள் மட்டுமே 2ஆம் நடவுக்கு ஒரே நாற்றை தவிர அதுக்கு மேலே வைக்கல வச்சு இன்னைக்கு ஒவ்வொரு குறைஞ்சது ஒரு பயிர் ஒரு நாற்று எத்தனை விதத்தில் எண்ணி காமிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 ஓரப்பகுதியிலே 25 கிளைகள் அடித்துள்ளது. இதே உட்பகுதியில் நடுவில் எல்லாம் குறைஞ்சது 40-45 கிளைகள் ஒரு பயிர் கிளை அடித்து ஒவ்வொரு பயிரும் விளைச்சல் கதிர் வந்துள்ளது. கதிர் நல்லா ஓங்கி பறிந்துள்ளது. இதோட மகிமை என்னன்னா ஒரு துளி அளவு கூட செயற்கை உரம் பயன்படுத்தல. முழுக்க சாணம் போடப்பட்டது. திருப்பி உரக்குழி முன்னாடி ஒரு சின்ன குழி மாதிரி 3 அளவு குழி வெட்டி அந்த குழியில சாணம், தலைகள், பல வகையான தலைகள், பனம்பழம், மக்கக்கூடிய எல்லா பொருளும் சாணம்லாம் போட்டு அதை அழுகி தினந்தோறும் கலக்கி விட்டோம்னா, தண்ணி போயில கலக்கி விட்டோம்னா அதில் மண்புழுகள் உற்பத்தி அதிகமாகுது. நான் நேரில் பார்த்து மண்புழு ஒரு தூர் பகுதியிலே எப்படி லட்சக்கணக்கான மண்புழு இருக்குது. என் வயலில் இது மாதிரி மண்புழு பார்த்ததில்லை. இந்த மண்புழு வந்தது முக்கிய காரணம் இந்த இயற்கை முறையில் செஞ்சதுனால நுண்ணுயிரி அதிகமாக பெருகுச்சு. அதே மண்புழுவும் உற்பத்தியும் அதிகமாகுது. மண்ணு நல்லா வளமாக இருக்குது. இடையில இந்த சூடாமோனாஸ், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் சாணத்தில் கலந்து தண்ணி போயில கலந்து கலவையாக கொடுத்தோம்னா இன்னும் மண்புழு உற்பத்தி அதிகமாகுது. வயலும் வளமாக இருக்குது. மனிதனும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, செயற்கையை விட்டு அனைவரும் இயற்கை வழியில் குறைந்த செலவில் இயற்கை வழியில் விவசாயம் செஞ்சு இப்போ நம்மளால இழக்கப்பட்ட அனைத்து பயிர்களையும் பாரம்பரிய நெல் விதைகளையும் பயிரிட்டு மிக அமோக விளைச்சல் காணலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று நீங்களும் விவசாயிகளாக இருந்தால் விவசாய முறையில் இந்த மாதிரி ஒற்றை நாட்டு முறையில் பாரம்பரிய நெல்கள் நட்டு நீங்க அனுபவபூர்வமாக பார்த்துக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நீங்க இப்ப பார்க்க போற இந்த காணொளி மாப்பிள்ளை சம்பா நெல். இந்த மாப்பிள்ளை சம்பா போன முறை நமது நிலத்தில் பயிரிடப்பட்டது. இந்த முறை அருமை நண்பர் செம்மலாவட்டி முருகேசன் அவர்களோட வயலில் பயிரிடப்பட்டிருக்கிறது. இந்த நெல் எப்படின்னா, எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் பார்க்கல, எங்கள் அப்பா தலைமுறையிலையும் இல்லை. ஆனால் எங்கள் ஐயாக்களோட தலைமுறையில் இருந்துச்சு. ஐயா நம்மாழ்வார் ஐயா வழியில் இந்த நெல்லெல்லாம் மீட்டெடுத்து மறுபடியும் இவ்வளவு வளர்ச்சியும் இவ்வளவு நெல் கருது சோளக்கருது போல் ஓங்கி பறியுமாங்கிறத கண்கூட எல்லாரும் பார்க்குறோம். இந்த விளைச்சலுக்கு முக்கிய முழு காரணம் ரசாயன உரம் பயன்படுத்தாது, ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாது, இயற்கை பூச்சிக்கொல்லியும் இயற்கை உரமுமே காரணம். இந்த விளைச்சல் சராசரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கருது 30 கிராம்ல இருந்து 50 கிராம் வரை இந்த கருது எதிர்பார்க்கிறோம். ஒரு தூர் சராசரியா இன்னைக்கு இந்த நாட்டு ரகம் 45 கருது வரை இந்த கருது நமக்கு தந்திருக்கு. முழுக்க ஒற்றை நாட்டு நடவு முறை. இந்த 2ஆம் நடவு வயலுக்கு 1/2 கிலோ, வெறும் 1/2 கிலோ விதை நெல் மட்டுமே விதை நேர்த்தி செஞ்சு பயிரிடப்பட்டது. இந்த 1க்கு 1 அடியில் நட்டதுனால இந்த நெல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓங்கி வளர்ந்து உயர நின்று சரியான விளைச்சலுங்கிறதுக்கு காரணம் இது தலைகவுந்து நிற்கிறதுனால தான்.
எங்க நெல்லு தலை கவுந்து நிக்குது, உங்க முன்னாடி நாங்க தலை நிமிர்ந்து நிக்கிறோம். அனைவரும் இந்த நாட்டு நெல்களை மீட்டெடுத்து நல்ல விவசாயிகளா உருவாகும். அருமையான சமூகத்தை நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் நாம் இழந்த பழமைகளை மீட்டெடுப்போம். மீட்டெடுத்தால் எல்லா வகையிலும் நாம் சிறப்பாக சீரிய நேர்த்தியான தமிழனாக நாம் அடையாளம்